திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆ பிரியுது சார். சீமான், பாஜக அணி, அதிமுக அணி. பாஜகவுக்கு எந்தெந்த இடங்கள் பிரகாசமாக இருக்கும்? பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் போகிறது பணம். 40 கோடி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக நம்ம எல்லாம் தோக்க போகிறோம்னு சொல்லிட்டு அமித்ஷாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் அண்ணாமலை தொகுதிக்கே போகாத போயிட்டார். அவர் அண்ணாமலை தொகுதிக்கு போனாரா? போகலையே. காங்கிரஸுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம கட்சி வேட்பாளர் தோக்கறானோ ஜெயிக்கிறானோ, கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிச்சே தரணும். அவங்க ஏதாவது இடத்துல தோத்தாங்க. கூட்டணி பலம் காரணமாக நிச்சயமாக இந்த வாட்டி சிதம்பரத்தில் வந்து அவர் வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2014 திமுகவே வாஸ் அவுட் ஆன அந்த நேரத்தில் பாஜகவிலிருந்து பொன்னார் வந்து ஜெயிச்சு போனார். இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எந்தெந்த இடங்கள் பிரகாசமாக இருக்கும்? பாஜகவுக்கு எந்த இடமுமே பிரகாசமாக இல்லை. ஆக்சுவலாக அது இப்போ பிரகாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அண்ணாமலை உட்பட எல்லாமே ரொம்ப மோசமாக 2வது இடம் தான் வருவாங்க. அண்ணாமலை அவங்க முக்கியமான அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது சார். முருகன் நீலகிரி, அண்ணாமலை கோயம்புத்தூர், பொன்னார் வந்து கன்னியாகுமரி, அப்புறம் வந்து இங்கே இந்த சைடில் வந்தீங்கன்னா தமிழிசை வந்து இது ராதிகா சரத்குமார், தேனியில் வந்து டிடிவி தினகரன், அப்புறம் வந்து ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ். இந்த தொகுதிகளில் அவங்க ஏதோ 2-3 தொகுதிகள் வின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க வின் பண்ணணும். தருமபுரி அன்புமணி, சௌமியா அன்புமணி. ஸோ இந்த 9 தொகுதிகளில் வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் எதுவுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தருமபுரியில் மட்டும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் வன்னியர்கள் திரண்டு ஏதாவது சௌமியாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் அப்போ கூட குறைஞ்ச வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற லெவலில், இன்றைக்கி இருக்கிற லெவலில் பாஜகவுக்கு ஒரு இடம் கூட வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது என் கருத்து. அவங்க போட்டி கடுமையாக இருக்கிற மாதிரி காமிக்கிற விஷயங்கள் எல்லாமே அது வந்து ஒரு செட்டப் தான், நெரேட்டிவ் தான். உண்மையிலேயே அது அப்படி இல்லைன்றது தான். இன்ஃபேக்ட் பெரிய ஆதரவு கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு இருக்குது. அவர் அக்ரெசிவாக பேசுகிறாரு, ரொம்ப ஆவேசமாக இருக்காருன்னா அங்கே வந்து திமுக ஓட்டை கடுமையாக பிரிச்சிடும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரியுது சார். சீமான், பாஜக அணி, அதிமுக அணி. அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அவங்க ஆதரவான ஓட்டுகளை பற்றி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. 100 ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க. நான் 40 ஓட்டு வாங்கினா போகிறோம். மீதி 60 ஓட்டில் நீ 20 வாங்கினா அப்போ 40 ஓட்டு வாங்கினா நான் தான் வின் பண்ண போகிறேன். அந்த பாயிண்ட் தான் திமுகவுக்கு, அரித்மேட்டிக் தான் திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அது இந்த அரித்மேட்டிக் எல்லா தொகுதியிலையுமே ஒர்க் பண்ணுது. அது இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க, பாஜகவும் அதிமுகவும் வலிமையான போட்டியை கொடுத்துருவாங்க. அதுதான் இப்போ நடக்கலை. அதுதான் அமித்ஷா கோவம். அதுதான் ஒரு அண்ணாமலை தொகுதிக்கு நான் பிரச்சாரம் பண்ண போக மாட்டேன்னு சொல்லிட்டார். போயிட்டார். வந்துட்டு மதுரைக்கு மட்டும்தானே பண்ணார். திரும்பி போயிட்டார். திரும்பியுமே வராமல் ஐடியா இல்லை அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்குமே பிரச்சனை, கருத்து வேறுபாடு. ஏன்னா நான் தனியாக போகணும்னு ஒரு அண்ணாமலை சொல்லியிருந்தார். தனியாக போனால் நம்ம தோற்றுருவோம், நம்ம பாஜக அதிமுகவோட போகலான்னு அமித்ஷா சொன்னார். இவர் கேட்கவே இல்லை. மோடியும் நட்டாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தனியாக போயிட்டாங்க. நிச்சயமாக நம்ம எல்லாம் தோக்க போகிறோம்னு சொல்லிட்டு அமித்ஷாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் அண்ணாமலை தொகுதிக்கே போகாத போயிட்டார். அவர் அண்ணாமலை தொகுதிக்கு போனாரா? போகலையே. அவர் வந்து வெறும் மதுரையில் தான் பிரச்சாரம் பண்ணார். தேவநாத யாதவுக்கும் போகல. ஏன்னா அவர் அந்த ஊழல் மோசடி சரி, மயிலாப்பூர் ஃபண்டு ஊழல் இருக்கிறதுனால அவர் அந்த சைடும் போகல. ஜான் பாண்டியன் போக்கம் போகலாம் பார்த்தா அவர் மேலேயும் ஏதோ பழைய குற்றச்சாட்டு அது இது எதுக்கு நம்ம அவர் கூட போகணும்னா நேராக மதுரையில் வந்தார். ராமசீனிவாசன் பிரச்சாரம் பண்ணார், போயினே இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், பிரதமர் வர்றாரு, அம்பாசமுத்திரத்தில் பேசிட்டு அப்படியே போகிறாரு. அவ்வளோதான். இனிமேல் 15, 16, 17 வரமாட்டாங்க. 3 நாள் அவங்களுக்கு சவுத்துலேயே நார்த்துலேயே அவங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் இருக்கும். அதனால் அமித்ஷாவுக்கே வந்து அண்ணாமலை நடந்துக்கிறதுல வந்து இதில் அவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத முக்கியத்துவத்தை மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரவலாக கட்சி வட்டாரங்கள் இருக்குது. மோடி கூட சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவருக்கு சர்டிஃபிகேட்லாம் அவரை கொடுத்துருக்காரு. கம்யூனிட்டியை வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து மோடி வந்து அவரை வந்து ஏதோ தமிழ்நாட்டில் அவர் வந்து பாஜக வளர்த்துருக்காருன்னு மோடி நினைக்கிறார். ஆனால் அமித்ஷாவோட பாயிண்ட் என்னன்னா, இவங்க நினைக்கிற மாதிரி வளரலைங்க, வெற்றி பெற அளவுக்கு வளரலைன்னு அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் வெற்றி பெற மாதிரியான அளவுக்கு இன்னும் பாஜக இங்கே வளரலைன்றதான் உண்மை. அது கூட்டணியும் வலுவாக கட்டமைக்கலை. பாமக சில இடங்களில் தான் இருக்குது, பல இடங்களில் பாமகவே கிடையாது.
ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பாஜக தனித்தே போட்டியுடைய கட்டாயம் இருக்குது. அதோட கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் பார்ட்டியாக தான் இருக்காங்க எல்லாருமே. அதனால் இவங்க தேவை தான் அவங்களுக்கு தேவை தான், அவங்க யாரும் இவங்களுக்கு ஆதரவாக இல்லை. அதனால் பாயிண்ட் என்னென்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பாஜக கேண்டிடேட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. வெற்றி பெற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் ஒரு கடுமையான போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கொடுப்பாங்க. பட் அது வந்து ஆக்சுவலாக உண்மை இல்லை. அது வந்து திமுக தான் இன்னும் எல்லாத்துலேயுமே லீடிங் இல்லை இன்றைக்கி வரையும் இருக்குது. இப்போ ஒரு பாரிவேந்தர் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? பாரிவேந்தருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுக்குறாரு. பட் அங்கே என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அங்கே பொதுவாகவே சார் தமிழ்நாட்டில் கூட்டணி பலம் காரணமாகவும் கட்சி பலம் காரணமாகவும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3ஆவது பிரியத்தின் காரணமாகவும் தலித்துகள் பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாலும் சிறுபான்மையோர் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாலும் வன்னியர் பகுதிகளில் வன்னியர் அல்லாத இடைநிலை ஜாதிகள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதாலும் கொங்கு பகுதியில் கொங்கு வேளாளர் தவிர மற்றவங்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதாலும் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்து நாடார் கிறிஸ்டின் நாடார் எல்லாருமே திமுக ஆதரிக்கிறாங்க. தேவேந்திர வேளாளர் ஒரு பகுதி பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க, தலித்துகள் ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது. அது பெண்களுக்கு செய்திருக்கிற பல நல்ல விஷயங்கள் காரணமாக அந்த ஓட் பேங்க் அதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எதிர்மறை ஓட்டுகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து தோக்குற அளவுக்கு இன்னும் போன வாட்டிலாம் அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டில் வித்தியாசம் வின் பண்ணாங்களா, இந்த வாட்டி வித்தியாசம் குறையும். அதிருப்தி இருக்குது, பட் தோக்குற அளவுக்கு இன்னும் அதிருப்தி அவ்வளோ மோசமாலாம் இல்லை. இவங்க பிரச்சாரத்துக்கு இது ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு நல்ல ஒரு கூட்டம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஆர்கனைசேஷன் பெரும்பாலும் 90% இவங்க கையில் தான் இருக்குது, எடப்பாடி கையில். அந்த தொண்டர்கள் வந்து வேறு வழியில் ரெட்டைலைக்காக வேலை செய்கிறாங்க. பட் மக்கள் எந்த அளவுக்கு நம்பி ஓட்டு போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அவருடைய கேம்பெயின் வந்து முழுக்க திமுகவை நோக்கி இருக்கிறதுனால அது வந்து எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக அவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதா பார்க்குறோம். இந்த தேர்தலில் ஏதாவது சில தொகுதிகளில் 2வது இடத்துக்கு அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, எந்த ஏரியாலையும் அவங்க 2வது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் எல்லா இடத்துலையுமே 3வது இடத்துக்கு வருவாங்க. அந்த 3வது இடத்தையும் பாஜக என்ன பண்ணுறாங்க, அவர் வரக்கூடாதுன்றதுக்கான சின்னத்தை மாற்றி விட்டாங்க. ஆனால் சின்னத்தை மாற்றினாலே சில இடங்களில் 3வது இடத்துக்கான வாய்ப்புகள், 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. 2வது இடத்துக்கு பல இடங்களில் வந்து பாஜகவுக்கும் அதிமுக அணிக்கும் தான் போட்டி நடக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்க நாம் தமிழர் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வேளை ரொம்ப இது பண்ணால் மயிலாடுதுறையில் காளியம்மாள் வரலாம் நாம் தமிழரில். அவங்க வேணால் ஒரு 2வது இடத்துக்கு வரத்துக்கான முயற்சிகளில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வேறு யாருமே அங்கே வந்து பெரிய அளவுக்கு 2வது இடத்துக்கு வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை ரொம்ப அலட்சியமாக அணுகிறாங்க. பாஜகவினர் காட்டக்கூடிய முனைப்பு வந்து காங்கிரஸ் கட்சியினர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் வட்டாரத்தில். காங்கிரஸ் போட்டி போடுற தொகுதிகளில் அவங்களுக்கு பெரிய விஷயம் பண கஷ்டம், ஃபினான்ஸ்னால ரொம்ப அவசரப்படுறாங்க. பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் போகிறது பணம். நயனார் 4 கோடி வாங்கினார், பிடிச்சி வச்சாங்க. அது தெரிஞ்சது நமக்கு தெரியாது. 40 கோடி போயிடுது எல்லா இடத்துக்கும். அது வேறு விஷயம். 40 கோடி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. திமுகவும் பண்ணியிருப்பாங்க. நான் திமுகலாம் யோக்கியமாக பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அதிமுகவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதிமுக என்னென்னா எடப்பாடி கையிலேருந்து பைசா எடுக்கிறதுக்கு யோசிக்கிறார். அதனால தான் கான்ட்ராக்டர் மாதிரியான வசதியான நாட்டில் நிற்க வச்சிருக்காரு. தான் அண்ணாமலையே சொல்கிறாரு, கான்ட்ராக்டர் நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவங்களாம் செலவழிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து செலவழிக்கிறதுக்கு பணம் திண்டாடுறாங்க. நல்ல கேண்டிடேட்ஸ் கூட திண்டாடுறாங்க. விஷ்ணு பிரசாத் போன்ற வசதியானவர்கள் செலவழிக்கிறாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இயல்பாகவே திமுக அணியினர் வந்து வேலை செய்கிறாங்க. திமுக ஸ்டாலின் வந்து தெளிவாக சொல்லிட்டார், கூட்டணி கட்சிகள் நம்ம கட்சி வேட்பாளர் தோக்குறாலும் ஜெயிக்கிறாலும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிச்சே தரணும். அவங்க ஏதாவது இடத்துல தோத்தாங்கன்னா அந்த ஊர் இன்சார்ஜாக இருக்கிற மந்திரியை நான் எடுத்துருவேன்ட்டார் அவர். அதனால் கூட்டணி கட்சிக்கு ரொம்ப தீவிரமாக திமுக மந்திரிகள் உழைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபண்ட்ஸும் வந்து திமுக தான் கொடுக்குறாங்க பெரும்பாலும். அவங்க காங்கிரஸுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. அவங்க தான் அந்த இன்கம் டேக்ஸ்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனைலாம் இருந்ததுனால கொஞ்சம் தற்காலிகமாக ஃபண்ட்ஸ் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால் வந்து திமுக தான் ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கடந்த முறை தேர்தலில் கடைசி நேரத்தில் வெகு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்ற செய்தியை நம்ம கேட்க முடிஞ்சது. அங்கே சிதம்பரத்தில் இப்போ கலர் நல்லவரும் எப்படி இருக்குது சார்? இந்த வாட்டி ஒரு 50,000 ஓட்டில் வின் பண்ணுவார். அங்கே இருக்கிற கார்த்திகாயனி வேறு ஒரு ஏரியாவிலேருந்து வந்து அங்கே போட்டி போடுறாங்க. அங்கே ஏற்கனவே பாஜக ஆதரவாக இருந்த தடா பெரியசாமி அங்கேருந்து விலகிட்டு அதிமுக எடப்பாடி. அதே சமயம் அதிமுகவும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் ஒரு 10% ஓட்டு எடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா அங்கே காட்டுமன்னார் கோவிலில் வந்து பிசிகே எம்எல்ஏவே இருக்கார். திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி வன்னியர் அவர் அங்கே வேலை செய்கிறார் அங்கே சிதம்பரத்தில். ஸோ வன்னியர் ஓட்டையும் அவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு கூட்டணி பலம் காரணமாக நிச்சயமாக இந்த வாட்டி சிதம்பரத்தில் வந்து அவருக்கு நல்ல ஓட்டில் வின் பண்ணுவார். போன வாட்டி மாதிரி இல்லை, இந்த வாட்டி நிறைய. போன வாட்டி பாஜக அதிமுக 2 கூட்டணி பாமக எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இப்போ தனித்தனியாக போயிட்டாங்க இல்லையா. அவங்க தனியாக போனது ரொம்ப வீக்னஸ். ஆக்சுவலாக திமுகவுக்கு எதிரான ஓட்டு எல்லா தொகுதியிலையும் பிரியுது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த வாட்டி சிதம்பரத்தில் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளவன் வின் பண்ணுவார் என்பது என் கருத்து.
நிச்சயமா சார், மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.